கால்களை கழுவுகின்ற பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸின் கோட்பாடு எப்படி தமிழக பள்ளிகளுக்குள் வந்தது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை திருவொற்றியூர் அடுத்த சாத்தங்காடு பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான், பள்ளிகளில் நடைபெறும் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் தற்போது வெளிவராவிட்டால் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருந்திருக்கும் என்று தெரிவித்தார். தேச துரோகி போல விமான நிலையத்தில் வைத்து மகாவிஷ்ணுவை கைது செய்தது அரசு நிர்வாக தோல்வியை மறைப்பதற்காகத்தான் என்றும் சீமான் தெரிவித்தார். புரிதல் தெளிவு அந்த பார்வை எங்களுக்கு இருக்கு. ஆசிரியர் பெருமக்களை மனதுக்குள் வைத்து இதயத்துக்குள் வைத்து போற்றுவது, மதிப்பது, வணங்குவது வேறு. காலை கழுவுறது என்னது? காலை கழுவுற வழிபாடு எங்கிருந்து வருது? யாற்ற இருந்து வருது? இதெல்லாம் கோட்பாடு யாருது? இதுல யாரோட? இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடது. அது எப்படி உள்ள வந்துச்சு? அது யாருக்கும் தெரியாம வந்துச்சா?